जैसे आप किसी को पैसा भेजना है, आप आपके अकाउंट से मेरे अकाउंट में भेज रहे हैं या दूसरे अकाउंट पे भेज रहे हैं, वैसा ही when you are start believing inside of your heart, you are transferring your problem from your account to God's account. நீங்க வந்து பொதுவா இந்த உலகத்திலே நீங்க யாருக்காவது நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்க அக்கவுண்ட்க்கு அது மாற்றப்படுகிறது. அதேபோல உங்கள் இருதயத்தின் விசுவாசமானது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை அது தேவனுடைய அக்கவுண்ட்க்கு அது மாற்றப்படுகிறது. अगर आपके अकाउंट से आपने किसी को पैसा भेज दिया, फिर आपके अकाउंट में तो वो चीज़ डेबिट में दिखाना चाहिए, हाँ, निकल गया, वो पैसा अब आपके अकाउंट में नहीं है ना? ऐसा दिखाना ज़रूरी है। உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க காசு அனுப்பிட்டீங்கன்னா, அது போய்விட்டது, செலவழிந்து விட்டதுன்னு அது டெபிட்ன்னு காட்டும் அங்க உங்களோட அக்கவுண்ட்ல. आपके हृदय में से प्रॉब्लम को परमेश्वर के अकाउंट में भेज दो। உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை தேவனுடைய அந்த அக்கவுண்ட்க்கு நீங்க அனுப்பிருங்க. Faith is the transfer. Faith transfers your problem to God's account. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காணப்படுகிற வருகிற விசுவாசமானது, உங்கள் இருதயத்தில இருக்கிறதான பிரச்சனைகளை தேவனுடைய அக்கவுண்ட்க்கு அது மாற்ற உதவுகிறது. बहुत सारे लोग परमेश्वर से प्रार्थना करते हैं, रोज दुआ करते हैं, मगर वो कभी भी अपने प्रॉब्लम को परमेश्वर के अकाउंट में भेज नहीं रहे। நெறைய பேரு அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா, அவங்களுடைய பிரச்சனையை ஆண்டவருடைய அந்த அக்கவுண்ட்ல அவங்க அனுப்ப மாட்றாங்க. वो कैसे पैसा को मेरे अकाउंट में रखना चाहता हूँ करके पैसा को रख लेते, वैसे ही चिंता को भी अपने अकाउंट में ही रखना चाहते हैं। நம்ம எப்போதும் நம்ம காச நம்ம அக்கவுண்ட்லயே இருக்க எப்படி விரும்புறோமோ, அதே மாரி பிரச்சனைகளையும் நம்ம இருதயத்திலே நம்ம அக்கவுண்ட்லயே வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புறோம். அத தான் செய்றோம். But God is asking, परमेश्वर आपसे मांग रहा है, don't keep your worries in your account. God is ready to accept all your आपका जितना भी प्रॉब्लम्स है, जितना भी टेंशन्स है, सबको मेरे अकाउंट में भेजो, मैं देख लूंगा, सारे को मैं चुका दूंगा, प्रभु कह रहा है। அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, "உன்னுடைய எல்லா பாரத்தையும் என் மேல வச்சிரு. நான் அத பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. सो इस सुबह के समय में मैं आपको कह रहा हूँ, जो कोई भी टेंशन के साथ आप बैठे हुए हैं, इस मॉर्निंग जस्ट प्रेस, आप बोलो, प्रभु मैं सारे प्रॉब्लम को आपके अकाउंट में भेज दिया, आप मेरे अकाउंट में नो मोर वरीज, नो मोर टेंशन, नो मोर ट्रॉमास इन माय हार्ट, नो मोर फियर। நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, "ஆண்டவரே அந்த டிரான்சாக்ஷன் அந்த அனுப்புற அந்த பட்டன நான் அமுத்துறேன். நான் எல்லா கவலைகள், என்னுடைய வலிகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்க அக்கவுண்ட்டுக்கு உங்க மேல நான் வச்சுட்டேன். இனிமேல எனக்கு எந்த கவலையும் இல்லன்னு" சொல்லுங்க. आप आश्चर्य रूप से परमेश्वर आपकी जिंदगी को चलाएगा। நீங்க வந்து உங்களுடைய कண்கள்ல பார்ப்பீங்க, ஆச்சரியமான முறையில தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். पहाड़ के जैसा आपके सामने वो प्रॉब्लम दिखाई दे सकता है, बट मैं कह रहा हूं उसको प्रभु एक सेकंड में बदल देगा। நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு மலை போல உங்களுக்கு காணப்படும். ஆனா, அத ஆண்டவர் ரொம்ப ஈஸியா உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், செய்து முடிப்பார். नंबर वन मैं आपको कहता हूं, முதலாவதாக कितने भी बड़े प्रॉब्लम हो, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், कभी भी भागो मत प्रॉब्लम से। நீங்க வந்து பிரச்சனைய பார்த்து ஓடாதீங்க, ஒரு नाளும். हम क्या समझते हैं, प्रॉब्लम से अगर हम भाग रहे हैं, दूर भाग रहे हैं, तो हम प्रॉब्लम हमसे दूर चले जा रहा है। நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம பிரச்சனைய விட்டு ஓடிட்டோம்னா, அந்த பிரச்சனை நம்மள விட்டு விலகிருச்சு, அது தூரமா போயிருச்சுன்னு நெனச்சுக்கிறோம். बट आप जब तक प्रॉब्लम से भाग रहे हैं, उतना ही ज्यादा वो आपके करीब आ रहा है।
நீங்க எத்தனை அதிகமா அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் ஓடுகிறீர்களோ, அத்தனை அதிகமாக அது உங்களிடத்திலே நெருங்கி வரும். It will come more closer to you. இன்னும் The அதிகம் more you ran away, the more it comes closer to you. நீங்க அதிகமாக ஓடும் பொழுது, அது அதிகமா உங்கள கிட்ட வர்றத நீங்க பார்ப்பீங்க. फेस करना, जो भी प्रॉब्लम है, जो भी इंसान है, कोई भी हो आपके अगेंस्ट में, कोई भी प्रॉब्लम आप फेस कर रहे हैं, मैं कह रहा हूं खड़े होके हिम्मत से फेस करना शुरू करो. நீங்க உங்களுடைய பிரச்சனை, அது மனிதர்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக, பிரச்சனையாக இருந்தாலும், அதை நேருக்கு நேர் நின்று அதை எதிர்கொள்ள நீங்கள் பழகுங்கள். आज लोगों के अंदर ये चीज है ही नहीं है. இது நெறைய மனுஷர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இல்லவே இல்ல. They just want to run away from their life issues. அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து அவங்க ஓடுறதிலே இருக்காங்க. खड़े होके फेस करो. நின்று நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். अगर आपकी जिंदगी में कोई भी लोन चल रहा है, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு லோன் போயிட்டு இருக்குன்னா, अगर आपकी जिंदगी में कोई भी है ना इंसान को लेके प्रॉब्लम है, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷியை குறித்த கவலை இருக்குமானால், जस्ट सामना करो. அத ஃபேஸ் பண்ணுங்க. जब आप फेस करना शुरू करोगे, நீங்க எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, परमेश्वर की महान सामर्थ को देखोगे. நீங்க ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். परमेश्वर को ये नहीं चाहिए कि भागने वाला नहीं चाहिए. परमेश्वर को वो लोग जरूरत है जो फेस कर सकते हैं. தேவனுக்கு பிரச்சனையை பார்த்து ஓடுகிறவர்கள் தேவையல்ல. அத ஃபேஸ் பண்றவங்க தான் அவர் பார்க்கிறாரு. जब जब आप प्रॉब्लम को फेस करने के रेडी हो जाते हैं, நீங்க பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகும் பொழுது, God will make your face as iron and brass to break every problems. உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய முகத்தையும் இரும்புலும் ஒரு பெரிய வெண்கலமோயும் வச்சு அதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுவார். Your face will turn into iron and brass. आपका हृदय, आपका फेस जो है, आपका चेहरा जो है लोहा और तांबा बन जाएगा. वो हर एक चीज को तोड़ने वाला बनेगा. உங்களுடைய முகமானது இரும்பாகவும் அது வெண்கலமாகவும் மாறி அது எல்லா பிரச்சனைகளையும் அது தகர்த்தெறிந்து விடும். Because you are ready to face. ஏன்னா நீங்க அத பிரச்சனைய எதிர்கொள்ள தயாராயிட்டீங்க. वचन में हम देखते हैं, நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா, दाऊद जो है हिम्मत से गोलियात को फेस करने के लिए गया. தாவீது கோலியாத்தை தைரியமாய் மேற்கொள்ள அவனாய் எதிர்கொள்ள ஆயத்தமாகி விட்டான். जब तक लोग भाग रहे थे, அங்க வந்து ஜனங்க எப்ப வரை ஓடிட்டு இருந்தாங்களோ, राजा भी भाग गया. ராஜாவையும் ஓடுறாரு. सौल राजा भी अंदर जाके बैठा हुआ है. சவுல் ராஜாவும் உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு பயந்துகிட்டு. कोई भी सामना करने के लिए तैयार नहीं था. யாருமே கோலியாத்தை எதிர்கொள்ள அவர்கள் ஆயத்தமாகவில்லை. जब तक दाऊद वहां पे नहीं आया, तब तक ये गोलियात जो है रोज ही आता था, रोज ही है ना उनके सामने चैलेंज करता था. कोई है क्या इधर? ऐसा कोई नहीं है क्या इतना बड़ा इजराइल में? क्या है करके रोज ही उसको चुनौती देता था, चैलेंज करता था. எப்ப வரையும் தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி வரலையோ அப்ப வரையும் தினமும் கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சவால் விட்டுட்டு என்னை எதிர்கொள்ள என்னை மேற்கொள்ள யாருமே இல்லையான்னு ரொம்ப சவால் விட்டுட்டு இருந்தான். मैं आपको कह रहा हूं, जब तक आप भाग रहे हो आपका प्रॉब्लम चैलेंज करते रहता है. क्या तुमको मुझे जीतने के लिए ताकत नहीं है क्या करके, तुम्हारा परमेश्वर कहाँ है करके तुम्हारा प्रॉब्लम आपको चुनौती देता है. நீங்க பிரச்சனைய பார்த்து ஓடு வரையும் எப்ப வரையும் ஓடுறீங்களோ அப்ப உங்க பிரச்சனை உங்களை பார்த்து கேட்கும். என்ன ஜெயிக்க உனக்கு பலன் இல்லையா, என்ன ஜெயிக்க உனக்கு தைரியம் இல்லையா, ஏன் ஓடிட்டே இருக்கன்னு அவங்கள பார்த்து சவால் விட்டுட்டே இருக்கும். जिस दिन मैं आपको कह रहा हूँ आप खड़े होने के लिए शुरू हो गया, நீங்க அந்த பிரச்சனைய எதிர்கொள்ள நிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, जिस दिन आप उसके सामने खड़े होकर
मेरा परमेश्वर मेरे साथ है और इज़राइल का परमेश्वर इस प्रॉब्लम से भी बड़ा है। जो मेरे सामने इतना बड़ा सा दिख रहा है, इससे भी बहुत बड़ा है मेरा परमेश्वर। इस बात को जब आप यकीन करना शुरू कर दिया, मैं कह रहा हूं, फेस करना ही सबसे फर्स्ट पार्ट है प्रॉब्लम को जीतने में। நீங்க வந்து என்னைக்கு உங்க பிரச்சனைய பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் என்னோட கூட இருக்காரு. நான் எல்லாவற்றையும் ஜெயித்துக் கொள்ளுவேன், ஜெயிப்பேன் என்று தைரியமா என்னைக்கு பிரச்சனைய நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களோ, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பிரச்சனையிலிருந்து ஜெயம் எடுப்பதற்கு. अब जिसके कॉल अटेंड नहीं कर पा रहे हैं, आप चुप-चुप के भाग रहे हो, जब तक भागोगे वो कॉल आपको पीछे करते रहेगा। நீங்க சில கால்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண பயந்துகிட்டு, அத கட் பண்ணிட்டு, எப்ப அப்படியே பயந்து பயந்து ஓடுறீங்களோ, அந்த கால் வந்துகிட்டே இருக்கும். அது உங்கள துரத்திட்டே இருக்கும். आप हिम्मत से प्रभु की भरोसा में खड़े होके दाऊद जैसा अटेंड करके क्या है करके बात करना शुरू करो, ऑटोमेटिकली गॉड विल मेक द वे। நீங்க அந்த கால் அட்டெண்ட் பண்ணி, என்னான்னு கேட்டு, நீங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது, தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுவார். आप इस सोचकर भी नहीं देख पाएंगे, इतने आसानी से वो प्रॉब्लम आपके सामने से हटके आपके लिए रास्ता देगा। நீங்களே நெனச்சிருக்க மாட்டீங்க. மிகவும் ஆச்சரியமான முறையில அந்த பிரச்சனைகள் விலகி, ஒரு புதிய வழிகளை அது உங்களுக்கு காட்டிக்கொண்டே போகும். Whatever that I am teaching to you, it's all my experience, it's all my life. நான் வந்து எதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேனோ, அது என் வாழ்க்கையும், என்னுடைய அனுபவத்தையும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். मेरे खुद की जिंदगी में मैं कितने सारे प्रॉब्लम्स को देख के मैं डर के भाग रहा था, तब तक मैं भाग रहा था, वो मेरे को डरा डरा के पीछे आ रहा था। நான் வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டே இருந்தேன். எவ்வளவு ஓடுனேனோ, அந்த அளவுக்கு என்னை பயமுறுத்தி, என்னை நடுங்க வைத்தது. वो मेरे को डराता था, मैं ये कर दूंगा, वो कर दूंगा, ये कर दूंगा। அது வந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்துச்சு. இப்படி பண்ணிருவேன், அப்படி பண்ணிருவேன் அப்படின்னு. वो नहीं बोलता था, मैं खुद हमारा इमेजिनेशन खुद बोल देगा, ये हो जाएगा, वो हो जाएगा, ये हो जाएगा। அந்த பிரச்சனை என்ன பார்த்து பேசல. என்னுடைய கற்பனையே அப்படி நினைக்க வைத்து விட்டது என்னை. आपको भी ऐसा ही है। நீங்களும் அப்படிதான். आपका हृदय खुद ही 1000 विचार बोलेगा, 1000 इमेजिनेशन करेगा, ऐसे हो जाएगा, वैसे हो जाएगा, वैसे हो जाएगा। உங்களுடைய கற்பனையும், உங்களுடைய இருதயத்துல வருகிற கற்பனை அது அப்படிதான் சொல்லும். இது இப்படி ஆயிரும், இது இப்படியா முடிஞ்சிரும், அது அப்படி மாறிரும் அப்படின்னு உங்களையே பயமுறுத்தும். मैं आपको कह रहा हूँ, आपके प्रॉब्लम आपको नहीं डरा रहा है, आपका हृदय में जो डर है ना, वही आपको भगा रहा है। உங்களுடைய பிரச்சனை உங்களை துரத்துவதல்ல, உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற அந்த கற்பனை என்கிற பயமே உங்களை துரத்துகிறது. कितने लोगों को बातें समझ आ रहे हैं? எத்தனை பேருக்கு புரிகிறது நான் பேசுகிறது? It's not the problem that makes you to run, it is in the fear that is in your heart, the wrong imaginations and wrong questions and the answer that's raising in your heart makes you to run. உங்களுடைய பிரச்சனை உங்களை ஓட வைக்கவில்லை. உங்கள் இருதயத்திலே கிளம்புகிற அந்த கற்பனைகளும், உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற கேள்விகளும், நெறைய விஷயங்களும் தான் உங்கள ஓட வைக்குது. जिस दिन खड़े होकर सामना करने की तैयार हो गए, என்னைக்கு நீங்க அதை மேற்கொள்ள நீங்க ஆயத்தமாகிட்டீங்களோ, मैं कह रहा हूं आपसे वो सारे के सारे डर के आपके सामने से नीचे गिरेगा। அது உங்கள பார்த்து பயந்துட்டு தானாவே அது கீழ விழ ஆரம்பிச்சுரும். जिस इंसान की फोन उठाने के डर रहे हैं, वो बंदा आपके बहुत बड़ा फ्रेंड बनेगा। நீங்க எந்த ஃபோன நீங்க பயப்படுறீங்களோ, அந்த மனிதனே உங்களுக்கு நண்பனாய் மாறி விடுவார். Because God can transform anything. God can transform ये कोई भी मनुष्य कैसा भी हो, वही बंदा को आपके सामने आपके आपके पास आने के लिए प्रभु चेंज कर देता है। எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். वो इंसान आपके पास आएंगे அந்த மனிதன் உங்கள்ட்ட வருவார். वो लोग आपके घर ढूंढ के आएंगे एक दिन। உங்க வீட தேடி வருவாங்க. आपको ही समझ में नहीं आएगा वो क्या रहा मेरे साथ। என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியாது.
एक दिन इसी की कॉल अटेंड करने की मैं इतने डरता था, ये बंदे को ना मैं नहीं देखना चाहता था, मगर आज यही बंदा मेरे जिंदगी की इतना बड़ा आशीष बन गया। நான் இந்த ஃபோன எடுக்கவும், இந்த மனிதன சந்திக்கவுமே நான் விரும்பல. ஆனா, இது என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறிவிட்டார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. जिस नौकरी से आप भाग रहे हो, எந்த வேலைய பார்த்து நீங்க ஓடுறீங்களோ, जिस सासू माँ से आप भाग रहे हो, எந்த ம மாமியார பார்த்து ஓடுறீங்களோ, जिस नौकरी से भाग रहे हो, எந்த காரியத்தை வேலையை பார்த்து ஓடுகிறீர்களோ, जिस हायर ऑफिसर से भाग रहे हो, எந்த உயர் அதிகாரிகளை பார்த்து நீங்க ஓடுகிறீங்களோ, आई एम टेलिंग यू, நான் உங்களுக்கு சொல்றேன், face them. God is going to make a way. நீங்க அதை எதிர்கொள்ளும்போது, மேற்கொள்ள தயாராகும் பொழுது, தேவன் உங்களுக்கு வழிகளை, அற்புதங்களையும் ஆயத்தமாய் வைப்பார். Every financial breakthroughs are waiting for you. I'm telling you, just face, stand and start facing your problem. நீங்க பொருளாதார இதிலே குறைவுபட்டவர்களா இருந்தா, அத ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு பொருளாதார ஒரு பிரேக் த்ரூவ தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். आपके लोन में आपको प्रभु चमत्कार करेगा. உங்க லோன்ல தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். Face it. நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். जिस दिन फेस करना शुरू कर दिया, समझ लो आप उसको जीतने में आ गया. நீங்க என்னைக்கு நீங்க எதிர்கொள்ள தயாராயிட்டீங்களோ, ஆயத்தமாயிட்டீங்களோ, அன்னைக்கே புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. एंडिंग आ चुके हैं. அங்க அதுக்கு முடிவு வந்து விட்டது. जब तक फेस करने की हिम्मत नहीं है, तब तक एक्सपेक्ट मत करो मैं इसको जीतूंगा. நீங்க सिर्फ बैठ के दुआ करने में नहीं होता है. நீங்க வெறுமனையா ஜெபம் பண்ணுகிறதுல இந்த ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எதிர்கொள்ளாத பட்சத்திலே நீங்கள் பதிலை எதிர்பார்க்கவும் முடியாது. Just change your heart. உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். मैं रोज दुआ कर दिया तो हो गया प्रॉब्लम. நீங்க டெய்லி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சிரும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. if आपका प्रेयर की रिजल्ट ही ये है, परमेश्वर आपको हिम्मत देगा उसको फेस करने के लिए. நீங்க ஜெபத்துடைய பதில் என்னன்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு தருகிறார். जब आप परमेश्वर से प्रार्थना करते, प्रभु प्रॉब्लम को दूर करो, प्रभु बोलेगा मैं प्रॉब्लम को दूर नहीं करूंगा, मैं आपको हिम्मत दूंगा. वो हिम्मत में जब आप तुम खड़े होना शुरू हो जाएगा, उसके बाद तुम मेरे हाथ वहां पे कार्य करते हुए तुम देखोगे. நீங்க ஆண்டவர்ட்ட ஆண்டவரே என் பிரச்சனையை மாத்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நான் பிரச்சனையை மாத்த மாட்டேன், பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை உனக்கு தருவேன், நீ போய் ஃபேஸ் பண்ணுவ, அது ஜெயமாய் மாறும். वहां पे मेरा हाथ को तुम देखोगे. நீங்க அந்த இடத்துல நீ என்னுடைய கரத்தை நீ பார்ப்பாய். जैसा दाऊद तो इतने छोटा है, தாவீது எவ்வளவு சின்ன பையன், ये फेस करने के लिए रेडी हो गया. அவன் கோலியாத்தை எதிர்கொள்ள மேற்கொள்ள அவன் ஆயத்தமாயிருந்தான். आप कितना छोटे हो, आपके पास कितना बैंक बैलेंस हो, उससे मतलब नहीं है. நீங்க எவ்வளவு சின்னவங்களா இருக்காங்களோ, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு குறைவா இருக்கிறதுன்றது முக்கியம் அல்ல. आपका लोन कितना बड़ा है वो बात नहीं है. உங்க லோன் எவ்வளவு பெருசான்றது முக்கியம் இல்ல. आपका जो सामने जो मैनेजर है, जो आपके काम की जगह में जो बंदा है, वो कितने पढ़े लिखे, उससे कोई मतलब नहीं है. உங்களுடைய ஆபீஸ்ல உங்களை விட அதிகமா படிச்ச ஒரு பெரிய ஆபீசர், அது முக்கியம் அல்ல. जब आपने हिम्मत के साथ प्रभु मेरे साथ है भाई, मेरा जो पढ़ाई को लेके मेरा जिंदगी नहीं चल रहा है, my God is bigger than everything in the world. நீங்க என்னுடைய படிப்போ அதை வச்சு என் வாழ்க்கை இயங்கவில்லை, என்னுடைய தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எல்லாவற்றிலும் அவர் பெரியவர், என்னோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். दाऊद ऐसा ही खड़ा हो गया था बस. தாவீது அப்படிதான் அங்க கோலியாத்துக்கு முன்னாடி நின்னான். परमेश्वर को बस एक ही एक बंदा चाहिए जो फेस करे, हिम्मत से जाके खड़े हो जाए बस. தேவனுக்கு தைரியமாய் மேற்கொள்ளுகிற மனிதன் தேவை. फेस करने के लिए आदमी चाहिए बस. எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் தேவனுக்கு தேவை. जाके हिम्मत से खड़े होके बोले मेरा प्रभु महान है, என்னுடைய தேவன் பெரியவர் அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடியவர்கள் தேவை. and rest is God's part. அவரு அந்த இளைப்பாறுதலையும் ஜெயத்தையும் தருகிறவர் அவர். बाकी सारी बातें परमेश्वर देख लेता है.
மற்ற காரியங்கள் அது அவருடையது. அவருடைய ரோல் அவர் பார்த்துப்பார். हम्म, जब तक आप देखो वहां पे दाऊद की कहानी में, जब एक बंदा छोटा भी हो, बड़ा की जरूरत नहीं है, छोटा भी हो, फेस करने के लिए रेडी हो गया. நீங்க அந்த கோலியாத்தோடைய அந்த காரியத்தை நீங்க நிகழ்வை பார்க்கும் பொழுது, அவர் எவ்வளோ சின்னதா இருக்கான்றது முக்கியமல்ல. அவனுடைய இருதயம் தைரியத்தினால் அதை பிரச்சனையை மேற்கொள்ள, எதிர்கொள்ள அவன் இருதயம் ஆயத்தமாகி விட்டது. ये बंदा पत्थर फेंका. அவன் அந்த கூழாங்கல்ல அவன் வீசினான். वचन में लिखा है, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वो जाके गोलियात के सर पे छुप गया. அந்த அந்த நெத்தியில அவன் போட்ட கல்லு அப்படியே பதிஞ்சிருச்சு. वो वहां से गिरा और गोलियात के सर को एक ही उनकी तलवार से ही काट दिया. அவன் கீழே விழுந்தான். கோலியாத்தோட அர்வாளை வைத்து அவன் கழுத்தையே அவன் வெட்டினான். गोलियात कितना भी सारे लेके आए, அவன் நிறைய வெப்பன்ஸோட தான் வந்தான். गोलियात के पास बड़ा तलवार था. அவன் கையில கோலியாத்துடைய கையில பெரிய வாள் இருந்தது. बड़ा तलवार. பெரிய வாள். गोलियात का तलवार को बाइबल में आप पढ़ के देख सकते हैं, बाद में भी काम में आया. அந்த அருவாள் வாள் அதுக்கப்புறமும் அது உபயோகத்துக்கு உபயோகப்படுத்தினாங்க. बड़ा तलवार था वो. பெரிய வாள். क्योंकि वो बंदा खुद बहुत बड़ा है. ஏன்னா கோலியாத்தே அவன் ரொம்ப ராட்சதன் என்று போடப்பட்டிருக்கிறது. He had all the war weapons. எல்லா போர் ஆயுதங்களையும் வைத்திருந்தான். But दाऊद के पास जो वेपन था वो युद्ध वाला वेपन है ही नहीं है. वो तो युद्ध में थोड़ी यूज करते हैं. தாவீதுட்ட இருந்த அந்த கூழாங்கல் அது போர்ல யூஸ் பண்ற வெப்பனே கிடையாது. அத போய் யார் போர்ல யூஸ் பண்றா? कोई क्या बोलते हैं उसको हिंदी में? हिंदी में उसको क्या बोलते हैं? What is that in Hindi? वो जो कवटे की हिंदी ला. Anyone? गोलियात को मारने के लिए क्या गुलेल है. यस यस यस, गुलेल को कोई जिंदगी में कभी युद्ध में यूज होता है क्या? उसको कोई लेके जाते हैं? கூழாங்கல்ல அந்த கவுட்டபில்ல குருவி அடிக்கிறத போருக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா யாராவது? वो तो पक्षियों को मारने के लिए, आम तोड़ने के लिए यूज होते हैं. மாங்காய் அடிக்கிறதுக்கும் தேங்காய் அடிக்கிறதுக்கும் அந்த கூழாங்கல் பயன்படுது. कोई पक्षी को मारना है, அது சின்ன குருவி அடிக்கிறதுக்கு, इसके लिए यूज होता है. அதுக்கு தான் அது பயன்படும். कोई युद्ध में थोड़ी यूज होता है. அது போர்ல யூஸ் பண்ற இதே கிடையாது. I'm telling you, your enemy may have all the weapons of war. உங்களுடைய எதிரியுடைய கையில எவ்வளவு பெரிய ஆயுதம் வைத்திருக்கலாம். I'm telling you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், जो आपके पास अभी है ना, वो उसको रख के आप कुछ नहीं कर सकते उस युद्ध में. நீங்க வைத்திருக்கிறதை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்க வச்சிருக்கலாம். But I'm telling you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God can use it. அததான் ஆண்டவர் பயன்படுத்துவார். God can use it. ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். परमेश्वर कभी भी, आप पूरे बाइबल में देख लो ना, आप वो परमेश्वर है ना, कभी भी वो अपना से कुछ नहीं करता है. ஆண்டவர் அவரா எதையுமே செய்யறதில்ல எந்த இடத்துலயும். परमेश्वर हमेशा आपके हाथ में जो है उसी को लेके काम करेगा. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துதான் அதை பயன்படுத்துவார். मूसा को देखो, परमेश्वर कहता तुम्हारे हाथ में क्या है? परमेश्वर का सवाल यही है, तुम्हारे हाथ में क्या है? மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, உன் கையில என்ன வச்சிருக்க? वो बोलता है ये तो लाठी है. இது கோலு, இது ஆடுகளை மேய்ப்பதற்கு வைத்திருந்தான். ये तो मैंने ऐसे ही बकरियों के लिए ये निकालने के लिए रखा हूँ. நான் ஆடுக்கு அந்த இலை தலைகளை பிச்சு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. And God said, with this stuff you are going to perform miracle. இந்த கோலை வைத்துதான் நீ அற்புதங்களை செய்ய போகிறாய். अरे भैया, ये तो ऐसे ही एक सूखा वाला डंडा है. இது ஒரு காஞ்சு போன குச்சி.
इसको रख के क्या कर सकते हैं? இத வச்சு என்ன பண்ண போறோம்? But God said, with this stuff you are going to perform signs and wonders. இந்த கோலை வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய போகிறாய் என்று சொன்னார். With that stuff he divided the Red Sea. நீ இந்த கோலை வச்சு தான் செங்கடலை நீ இரண்டா பிரிக்க போற. वो जो स्टफ को लेके जाके फिरौन के सामने डाला तो वो सांप बन गया. பார்வோனுக்கு முன்னாடி போய் அந்த கோலை போட்டா அது பாம்பா மாறிடுச்சு. Whatever that is with you, whatever that you have, it becomes God's weapon. நீங்க வச்சிருக்கிறது எதா இருந்தாலும் அது ஆண்டவருடைய ஆயுதமாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். That may be useless in your sight. உங்க பார்வையில அது உபயோகம் இல்லாத பொருளாய் ஆயுதமாக இருக்கலாம். ये क्या हो सकता है? இத வச்சு நான் என்ன பண்றது? इसको रख के मैं क्या बड़ा काम कर दूंगा? இத வச்சு நான் ஒரு பெரிய வேலை என்ன பண்ண முடியும்? ये तो बहुत ही छोटा है. இது ரொம்ப சின்னது. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க इतनी सी சொல்லுங்க. है. இது ரொம்ப சின்னது. मैं कह रहा हूँ. நான் உங்களுக்கு சொல்கிறேன். God is always waiting to use what you have. ஆண்டவர் உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ என்பதை பார்த்து அதை தான் உபயோகப்படுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். So never think that something big will come. நீங்க நினைக்க கூடாது ஒரு பெருசு வரப்போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. ये छोटा आपके जिंदगी में क्या कर रहा है वो देखो जब आप परमेश्वर के पास विश्वास रख के आगे बढ़ते समय. நீங்க உங்க இருதயத்துல விசுவாசை வைத்து உங்களிடத்துல இருக்கிறது சிறிதாக இருந்தாலும் அதை வைத்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை மாத்திரம் இருந்து பாருங்கள். आप देखो वो छोटी सी कुपी में जो तेल और थोड़ी सी आटा परमेश्वर ने उसको रख के पूरे आकाल में लगभग 3 साल उस पूरे परिवार को खिलाया. அந்த சாரிபாத் விதவை வீட்டிலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு சின்ன குப்பியில. ஆனா முழு பஞ்ச காலத்திலும் அவள் அதிலே திருப்தியாக புசிக்க தேவன் வைத்தார். 5 रोटी 2 मछलियां को रख के परमेश्वर 5000 लोगों को खिलाया. Always God asks what you have. Jesus asked what you have. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த ஆண்டவர் அங்க கேட்டாரு உங்களிடத்துல என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். वो कहे यहाँ पे तो एक बच्चा के पास 5 रोटी 2 मछलियां, वो भी इधर उधर घूमते समय इन्होंने देख लिया उसके हाथ में. அங்க இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அங்க சொல்றாங்க ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. God said no problem, whatever you have bring it to me. நீங்க என்ன வச்சிருந்தாலும் அதை எடுத்துட்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னார். It is not sufficient for 5000 people. இது 5000 பேரை போஷிக்க முடியாது. But when you submit, நீங்க அதை அர்ப்பணிக்கும் பொழுது, I'm telling you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், for God that is too much. அதை அதிகமாக்குவார், பெரிதாக்குவார். परमेश्वर के लिए वो ही ज्यादा है. அது ஆண்டவர் பார்வையில அதுவே ஜாஸ்தி. 5 रोटी 2 मछलियां भी ज्यादा है. அதுவே ஆண்டவர் பார்வையில ரொம்ப ஜாஸ்தி. अगर वहां पे 1 रोटी 1 मछली हो तो भी यही होने वाला है. அங்க ஒரு ரொட்டி ஒரு மீன் இருந்தாவும் அதை தான் பண்ணிருப்பார். मैं कह रहा हूँ 1 रोटी 1 मछलियां हो तो भी इतने बोलेंगे 1 रोटी है 1 मछली है तो भी वही होने वाला है. 5000 क्या 10,000 भी खाने वाले हैं. मतलब ஒரு மீன் ஒரு ரொட்டிய வச்சு அவரு இதுக்கு மேலேயும் செய்வாரு. அது அவருக்கு பெருசு ஜாஸ்தி. So 5 loaves and 2 fishes is not a matter. 5 அப்பம் 2 மீன் என்பது அவருக்கு மேட்டர் கிடையாது அங்க. It's not how much you have. உங்களிடத்துல என்ன எவ்வளவு இருக்குன்றது அவருக்கு பெருசு கிடையாது. But all that you need is to believe that for my God this is sufficient. என் தேவன் இதை வைத்து என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் बोलिया वो छोटे से गुलेल है ना, वो गुलेल तो युद्ध में यूज ही नहीं होगा. அந்த கூழாங்கல் போரிலே அது உபயோகமே படாது. கவட்ட கவட்டு உண்டிக்கொள்ள கவட்ட கவட் தமிழ்ல கவட்டன்னு நாங்க மதுரை பக்கம் கவட்டன்னு சொல்லுவோம். கவட்டபிள். सो बचपन में वो लेने की बहुत इच्छा था. நான் சின்ன வயசுல அது வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். वो जिंदगी में कभी नहीं लेके देते. वो उसको रख के है ना परमेश्वर ने इतना बड़ा गोलियात को गिरा दिया. அந்த ஒரு கூழாங்கலை வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்து காட்டினார். Never think
never compare what God is going to do with you. Never, you never, ये मत करो कि ये क्या हो जाएगा, कभी मत सोचो. இத வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இத வச்சு என்ன ஆகப் போகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு நாள் நினைக்காதீங்க. Just face நீங்க your problem. உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள், மேற்கொள்ளுங்கள். खड़े हो जाओ सामने. அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்றுங்க. Things will start changing. உங்கள் காரியம் ஜெயமாய் மாறுதலாய் முடியும். That person will change. அந்த மனிதர் மாறுவார். That financial issue will change. பொருளாதார குறைவுகள் மாற ஆரம்பிக்கும். आपकी जिंदगी में आपका पास्ट को लेके बहुत सारे लोग सबसे ज्यादा भागने वाले जेंट कौन है पता? உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில அதிகமா ஓடுற காரியம் என்னன்னா உங்க கடந்த கால நிகழ்வுகளை வைத்துதான். और सबसे बड़ा गोलियात जो है आपकी जिंदगी में कौन है? உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோலியாத் என்னன்னா बहुत सारे लोगों की जिंदगी में पास्ट है ना, योर पास्ट, whatever that happened to you and whatever you did to others and whatever happened in your life, that is a very big Goliath for so many people. அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நீங்கள் செய்தது, கடந்த காலத்திலே உங்களுக்கு நிகழ்ந்த அந்த காரியம்தான் கோலியாத்தா வந்து நிக்குது. You can't face it. அதை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. वो उसको सामना कर नहीं पा रहे हैं. அதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்கள். आप भाग रहे हो उसके उस सारे इंसिडेंट से भागना चाहते हो. அந்த எல்லா நிகழ்விலிருந்து நீங்க ஓட ஆரம்பிக்கிறீங்க. मैं उसको देखना नहीं चाहता हूँ. அதை நான் பார்க்க விரும்பல. जिस दिन खड़े होके बोलना शुरू करे, हाँ मैं यही था, मैं हूं और मेरा प्रभु मेरे साथ है, बस विश्वास करना शुरू करो. मैं कह रहा हूं आपका पास्ट भी आपको और भगा नहीं सकता है. நீங்க அதை பார்த்து அதை எதிர்கொண்டு நான் இப்படிதான் இருந்தேன், என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருந்தார் என்பதை எதிர்கொண்டு முன்னாடி நில்லுங்க. அது இந்த பிரச்சனை உங்களை பார்த்து ஓடும். पास्ट आपको देख के बोलेगा, ये सब लोगों को पता चले तो आपको क्या सोचेंगे? இதெல்லாம் மனிதர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன என்ன நினைப்பாங்க? पास्ट आपको बोलेगा ये. கடந்த காலம் உங்களை பார்த்து சொல்லும். ये बाहर ना आ जाए. இது வெளியே வரக்கூடாது. जिस दिन आपने सामना करना शुरू कर दिया, मेरा प्रभु मेरा साथ है, ये जानने के बाद भी लोग मेरे साथ रहेंगे अगर करके आप विश्वास करना शुरू कर दिया, मैं कह रहा हूं वो कोई भी आपको और आगे भगा नहीं सकता. आप हिम्मत से जी सकते हैं. आपकी जिंदगी आपके लिए बहुत ही खुशी और हरियाली बन जाएगा. நீங்க இந்த பிரச்சனைகள் வெளியே வந்த பிறகும் மனிதர்கள் என்னை நேசிப்பார்கள், என்னோடு கூட இருப்பார்கள் என்ற தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் காரியங்களை ஜெயமாக நீங்கள் பார்ப்பீர்கள்.